அம்பு புயல். ஒளியனும் வீரர்களும் மாயன் மலையின் திசையிலிருந்து சமவெளியில் இருந்த சேர வீரர்களை அம்பெய்து தாக்கிக் கொண்டிருந்த போது, சேர வீரர்கள் அவர்களின் இடப்புறத்திலும் பின்னால் இருந்தும் சூழ்வதை ஒளியன் உணர்ந்தான். அவனது வலப்புறத்தின் எல்லையில் கூடலன் இருந்ததால் இடப்புற காடுகளில் இருந்து வரும் சேர வீரர்களை கொன்றொழித்து இக்கட்டிலிருந்து வெளியேற முடிவு செய்தான். காடைக்குடி வீரன் ஓசை எழுப்பி கூடலனுக்கு தெரிவிக்க, கூடலன் வலப்புறத்தில் சூழும் சேர வீரர்களை வீழ்த்தி வெளியேற முடிவு செய்தான். கூடலன் சீழ்க்கையொலியை எழுப்ப 20 வீரர்கள் தொடர்ந்து சமவெளியில் இருந்த சேர வீரர்களின் மேல் அம்பெய்தனர். மீதம் இருந்தவர்கள் தாக்குமிடத்தை விட்டு விலகி வலப்புறத்தில் நகர்ந்து மரங்களின் மேல் ஏறிக்கொண்டு சேரர்களை வரவேற்க ஆயத்தமாகினர். வாழ்நாள் முழுதும் காடுகளில் வசிப்பவர்கள் பரம்பினர். இருளை ஆள்பவர்கள். புலியைப் போல் பகலை விட இருளில் தெளிவாக வேட்டையை நடத்துபவர்கள். சீழ்க்கையொழி வந்ததும் ஒவ்வொரு பரம்பினனும் மரங்களின் கிளையாக உருமாறி மரங்களில் கரைந்தான். இருள் என்பது பரம்புக்கான நேரம், பரம்பின் ஆற்றல் உச்சமடையும் காலம். மரங்களில் மறைந்து வேட்டையாடுவது பரம்பினரின் ஆற்றலை மேலும் அதிகரிக்க கூடியது. மரங்களின் தன்மைகளை ஒவ்வொரு பரம்பினனும் உள்ளங்கை ரேகையைப் போல தெளிவாக அறிவான். எந்த மரத்தில் எப்படி ஒளிவது என்றறிந்த பரம்பினர் மரங்களில் மாயமாய் மறைய ஒவ்வொரு பரம்பினனும் கழித்து ஆடும் போர்க்களக்கூத்து துவங்கியது. பரம்பின் நேரம் அது, பரம்பின் காடு அது, பரம்பின் ஆட்டம் அது. சமவெளியின் இடப்புறத்தில் காடுகளினூடே பதுங்கி முன்னேறிய சேரர்கள் இருளின் துணையுடன் புதிய துணை தளபதி செம்பியன் தலைமையிலும் மெதுவாக நகர்ந்தனர். அனைத்து புதிய தளபதிகளை விடவும் செம்பியன் சிறந்த வீரன். பரம்பிற்கு எதிரான இந்த போரில் தனது வீரத்தை சேரவேந்தனுக்கு காட்ட மிகுந்த துடிப்போடு இருந்தான். பரம்பை வழிநடத்தும் தலைவனின் தலையை வெட்டி சென்று தனது வீரத்தை சேரவேந்தனிடம் காண்பிக்க எண்ணினான். 2 நாட்களாக ஏராளமான சேர வீரர்களை இழந்தது அவனை மேலும் வெறியேற செய்தது. அனைத்து சேர வீரர்களையும் பரவலாக முன்னேறுமாறு கூறிவிட்டு படைக்கு முன்பாக மரங்களினூடே மறைந்து முன்னேறினான். தொலைவில் பரம்பினர் சமவெளியில் இருக்கும் சேர வீரர்களின் மேல் அம்பெய்வது தெரிய துவங்கியதும் மரத்தின் அடியில் நின்றவாறு தனது வாளை மெதுவாக உருவிய கணத்தில் மரத்தின் உச்சியிலிருந்து கூடலன் கீழ்நோக்கி எய்த அம்பு செம்பியனின் நடுத்தலையை ஊடுருவி தாடையில் வெளியேற செம்பியன் கீழே சரிந்தான். அடுத்த கணத்தில் ஏராளமான அம்புகள் மரங்களின் மேலிருந்து சீறி பாய்ந்து சேர வீரர்களை வீழ்த்தின. இரையென்று எண்ணிய விலங்கு வேட்டையை துவங்கியது. பரம்பினரின் அம்பு பாய்ந்த வேகத்தில் சேர வீரர்கள் மரத்துடன் அம்பால் பிணைக்கப்பட்டனர். பாறையை உடைக்கும் பகழி அம்புகள் சேர தலைகளை சிதறடித்தன. ஓட முயன்றவர்களின் மேல் பாய்ந்த அம்புகள் உடலை ஊடுருவி வெளியேறின. பரம்பினர் பதுங்கிய மரம் ஒவ்வொன்றும் ஆட்கொல்லி மரமாய் மாறியிருந்தது. உயிர் தரும் மரங்கள் உயிரெடுத்து கொண்டிருந்தன. சேர குருதியில் குளித்து கொண்டிருந்தன. கிளைகளில் இருளையும் மரணத்தையும் தாங்கியிருந்த அனைத்து மரங்களும் அம்பெய்து தாக்குவது போல் எல்லா திசைகளிலிருந்தும் அம்புகள் சீரிப்பாய எங்கிருந்து தாக்குதல் வருகிறது, எங்கு ஒளிவது என தெரியாமல் சேர வீரர்கள் நடுக்கமுற்றனர். மனிதர்களின் உணர்வுகளை அதிகரிக்கும் திறன் இருளுக்கு உண்டு. துன்பமோ இன்பமோ, கோபமோ அச்சமோ, இரவில் தனியே இருக்கும் மனிதர்களை உணர்வுகள் ஆட்டி படைக்கும். இங்கு சேர வீரர்கள் அச்சத்திற்கு இரையாகி கொண்டிருந்தனர். வழிநடத்த தளபதியின்றி ஒவ்வொரு வீரனும் தனது உயிரை காப்பாற்றி கொள்ள முயன்றான். பலர் ஓடியொழிய முயன்றனர். சிலர் மரத்தின் அடியில் அடைக்கலம் தேடினர். அனைவரின் உயிர்களையும் பரம்பினர் ஆட்கொண்டனர். இடப்புறத்தில் சூழ்ந்த சேர வீரர்கள் அனைவரையும் கொன்றொழித்ததும் கூடலன் சீழ்க்கையை வெளிப்படுத்த சமவெளியில் இருந்த சேர வீரர்களை தாக்குவது போல் அம்புகளை எய்து கொண்டிருந்த 20 பரம்பு வீரர்களும் விரைந்து வந்து கூடலனுடன் சேர்ந்து கொண்டனர். சேர வீரர்கள் சூழ்ந்தால் அவர்களை வீழ்த்தும் முறைகளையும் தேவைப்பட்டால் நாய்களை வரவழைத்து கொல்லும் உத்தியையும் பாரி கூறியிருந்தான். அதன்படி சேர வீரர்களை வீழ்த்திய கூடலன் ஒரு கணம் விலகி செல்ல எண்ணினான். மறுகணம் பரம்பினரை பின்னிருந்து தாக்குவதற்கு மாயன் மலையிலிருந்து வந்து கொண்டிருந்த சேர வீரர்களுக்காக காத்திருக்க துவங்கினான். சமவெளியின் வலப்புறத்தில் இருந்த ஒளியனும்
பரம்பு வீரர்களும் அதே உத்தியை பயன்படுத்தி சேர வீரர்களை வீழ்த்திவிட்டு சேர வீரர்களுக்காக காத்திருந்தனர். செம்மலையிலிருந்து ஓடிவரும் சேர வீரர்களை ஏராளமான குளவிகள் துரத்தி வருவதை கண்டவுடன் பரம்பின் உத்தியை கணித்த சேரவேந்தன் தீப்பந்தங்களை பற்ற வையுங்கள் என்று சத்தமிட்டான். சில கணங்களில் ஏராளமான தீப்பந்தங்கள் உருவாக நெருப்பின் வெப்பத்தில் குளவிகள் விலகி சென்றன. மிக எளிதாக செம்மலையை பரம்பினர் கைப்பற்றியதைக் கண்டு சினமேறிய சேரவேந்தன் கரட்டின் உச்சியை பார்க்க தீப்பந்தங்களை ஏந்தியவாறு பரம்பு வீரர்கள் கரட்டின் உச்சியை அடைவது தெரிந்தது. எப்படி மீண்டும் செம்மலையை கைப்பற்றுவது என்று யோசித்தவாறு கரட்டின் உச்சியை செம்மாஞ்சேரல் பார்க்க செம்மலை உச்சியின் அரை இருளில் பிறை நிலவும் நட்சத்திரங்களும் தலைக்கு பின்னால் இருந்து ஒளி வீச பாரி தோன்றினான். செம்மாஞ்சேரல் ஒரு கணம் அதிர்ந்து பார்த்தவாறு இருக்க சேர வீரர்கள் சூழ்ந்திருக்க தீப்பந்தங்களின் ஒளியின் நடுவில் அரசனுக்குரிய ஆடை ஆபரணங்களும் கவசங்களும் மின்ன செம்மாஞ்சேரல் நிற்பதை பாரி பார்த்தான். போரின் போக்கு மாறிவிட்டதாக செம்மாஞ்சேரல் நினைத்தான். போரே இன்னும் தொடங்கவில்லை என்பதை பாரி அறிவான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு இருக்க அவனை வீழ்த்துங்கள் என்று செம்மாஞ்சேரல் உத்தரவிட்டான். அடுத்த கணத்தில் முன்னே வந்த சேர வீரர்கள் வெள்ளமாய் அம்புகளை விடுவிக்க ஏராளமான அம்புகள் மேலேறின. வேகமாய் மலையுச்சிக்கு சென்ற அம்புகள் பாரியை நெருங்குகையில் வேகத்தை இழந்து அருவியாய் தாழ் பணிந்தன. சேர வீரர்களின் அம்புகள் இலக்கின்றி பரவலாக மலையுச்சியை அடைந்து கீழே விழுவதை கண்டான் பாரி. பரம்பின் வில்லாற்றலை செம்மாஞ்சேரலுக்கு உணர்த்த விரும்பிய பாரி நிலவனிடமும் இளங்கீரனிடமும் மெதுவாக கூற, நிலவன் விடு அம்பை என இளங்கீரனிடம் கூறிவிட்டு அருகிலிருந்த பரம்பு வீரனின் வில்லை வாங்கினான். பரம்பினன் அம்பரா துணியிலிருந்து பிறை போன்று நுனியில் வளைக்கப்பட்டு 2 நுனிகளை கொண்டிருந்த அம்பை தேர்ந்தெடுத்தான். நெருப்பு அம்பை பற்ற வைத்து இளங்கீரன் சேரவேந்தனின் தலைக்கு மேலாக விண்ணை நோக்கி எய்ய அம்பு எரிக்கல்லாய் மேல் நோக்கி பறந்து சென்றது. நிலவன் அம்பை நாணில் பொருத்தி குறிபார்க்க துவங்கினான். மேலே சென்ற அம்பு உச்சத்தை அடைந்ததும் வலுவிழந்து கீழே விழ துவங்கியது. நெருப்பு அம்பு சற்று கீழிறங்கும் வரை காத்திருந்த நிலவன் அம்பை விடுக்க நிலவனின் அம்பு சீறி பாய்ந்து நெருப்பு அம்பை சிதைத்து சென்றது. துண்டுகளாய் உடைந்து சிதறிய நெருப்பு கங்குகள் விண்ணிலிருந்து மழையாய் பொழிந்தன. நினைப்பதை நடத்தி முடிக்கும் இளைய பரம்பினரின் ஆற்றலில் மனம் பூரித்து போனான் பாரி. நிலவன் இளங்கீரனின் தோள்களில் கையை போட்டு தன்னுடன் இறுக்கிக் கொண்டான். சேரவேந்தன் நின்ற இடத்தில் மழையாய் பொழிந்த நெருப்பு துண்டுகள் கொழுந்துவிட்டு எரிய அதற்கு மேல் கோபத்தில் கனன்று கொண்டிருந்தான் சேரவேந்தன். சேர வீரர்கள் அனைவரும் வானவேடிக்கையை பார்த்து அதிர்ந்து நின்றிருக்க திடீரென்று செம்மலை முடியும் இருபுறங்களிலிருந்தும் ஏராளமான பரம்பு வீரர்கள் அம்புகளை எய்தவாறு சமவெளியில் நுழைந்தனர். அடுத்த கணம் சேர வீரர்களின் மேல் மழையாய் அம்புகள் பொழிய துவங்கின. ஒவ்வொரு பரம்பினனும் 2-3 அம்புகளை நாணில் பொருத்தி எய்தவாறு சமவெளியினுள் நுழைய பேரழிவு துவங்கியது. இருளின் துணையில் அலையலையாய் அம்புகள் சீறி பாய்ந்தன. சேர வீரர்கள் சிதறி ஓட ஏராளமான சேர வீரர்களை வீழ்த்தி பரம்பு முன்னேறியது. இன்றைய இரவு தாக்குதலுக்கு சில 100 பரம்பு வீரர்களை ஈடுபடுத்தியிருந்தான் பாரி. அணி அணியாய் பரம்பினர் பிரிக்கப்பட்டிருந்தனர். ஒரு அணியின் பணி முடிந்ததும் அடுத்த அணி முன்னேறும். முதல் அணி தடுமாறினால் அடுத்த அணி முன்னேறி அரவணைத்து கொள்ளும் வகையில் கன்னிகளாக படையை பிணைத்திருந்தான். ஆனால் தடுமாற்றமே இன்றி ஒவ்வொரு கன்னியும் சேர படையை கலங்கடித்து கொண்டிருக்க பரம்பின் சங்கிலி சேர வீரர்களை இறுக்கியது. படையின் இரு புறங்களிலும் பரம்பினர் முன்னேறி தாக்குவதை உணர்ந்த செம்மாஞ்சேரல் எதிர்த்து நில்லுங்கள் என்று உரத்த குரலில் உத்தரவிட சேர வீரர்கள் மீண்டும் இணைய துவங்கினர். செம்மலையின் உச்சியிலிருந்து கொம்பொலி கேட்க சமவெளியை ஊடுருவிய பரம்பினர் பின்னேற துவங்கினர். சில கணங்களே நீடித்தாலும் ஏராளமான சேர வீரர்களை கொன்று குவித்த பரம்பினர் வேகமாக பின்னேறி காடுகளில் நுழைந்தனர். விண்ணை நோக்கி செல்லும் நெருப்பு அம்பை கண்டவுடன் ஒளியனும் கூடலனும் காத்திருப்பை விடுத்து பின்னேற துவங்கினர். நெருப்பு அம்பை மற்றொரு அம்பு தாக்கி சிதறடித்து தீ கங்குகளாக பொழிவதை கண்ட கூடலன் செம்மாஞ்சேரலை மிரட்டி கொண்டிருக்கிறான் பாரி என நினைத்து சிரித்து கொண்டான்.
அடுத்த கணம் இளங்கீரன் சீழ்க்கையொலியை எழுப்ப பரம்பினர் செம்மலையை விடுத்து பின்பக்கத்தில் கீழிறங்க துவங்கினர். செம்மலை உச்சியிலிருந்து கீழிறங்க திரும்பிய பாரி ஒரு தாழி மீதமிருப்பதை கண்டான். பாம்பை போல் விரல்களை மடக்கி தாழியின் மூடியை கொத்தி விரல்களை நுழைத்து தாழியை இறுக பற்றியவன் ஒருமுறை சுழன்று தாழியை விண்ணை நோக்கி வீச வானில் பறந்து சென்ற தாழி சேரவேந்தனின் அருகில் நின்ற ஒரு சேர வீரனின் மேல் விழுந்து உடைந்து சிதறியது. தாழியிலிருந்து கூட்டமாய் வெளிப்பட்ட குளவிகள் சேர வீரர்களை தாக்கத் தொடங்க குளவிகளை விட வேகமாய் சேரர்கள் சிதறினர். சமவெளியில் அலறல்கள் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்க பரம்பு இரவு தாக்குதலை முடித்து கொண்டு பின்னேற துவங்கியது. வேழக்காட்டுப் போரின் 3ஆம் நாள் விடியலில் மேகமூட்டத்திற்கிடையே கதிரவன் சோம்பலுடன் வெளிச்சத்தை பரப்பி மேலெழுந்த போது சேரவேந்தனின் கூடாரத்தில் செம்மாஞ்சேரலுடன் ராசசிம்மனும் 2 துணை தளபதிகளும் நின்றனர். சேரப்படையின் முதல் நாள் இரவில் 2 துணை தளபதிகளும் ஏராளமான சேர வீரர்களும் அழிக்கப்பட்டிருக்க அனைவரிடமும் கலக்கம் குடிக்கொண்டிருந்தது. செம்மாஞ்சேரல் துவங்கினான். நமது படையின் 4ல் 1 பாகமே மீதம் இருக்கிறது. பரம்பின் சாதாரண வீரனளவு கூட சேர தளபதிக்கு வீரமோ திட்டமிடும் திறமையோ இல்லை. 2 நாள் போரில் ஒரு முறை கூட பரம்பின் படையின் மேல் பெரிதளவு சேதத்தை ஏற்படுத்த இயலவில்லை. இப்போது என்ன செய்யலாம்? போரை தொடர்வதா வேண்டாமா? இன்று மீதமுள்ள குதிரைகளை வைத்து புதிய உத்தியுடன் பாரியின் படையை வீழ்த்த முயல்கிறேன். பரம்பினரை சிதைக்கும் கொடூரத்தில் பாரி இன்று மாலையே போரில் இறங்குவான். குழப்பத்தில் இருக்கும் ராசசிம்மனிடமிருந்து இத்தகைய வார்த்தைகளையே சேரவேந்தன் எதிர்பார்த்தான். தளபதி என்பவன் தோல்விகளில் துவளாமல் படையை உத்வேகத்துடன் முன்னின்று நடத்துபவனாக இருக்க வேண்டும். களத்தின் தோல்வி மனதை சென்றடைய கூடாது. எந்த வகையான திட்டத்தை கடைபிடிக்க எண்ணுகிறாய்? பாரி குதிரைகளை கைப்பற்றவே பொறுமையாக போரை நடத்துகிறான். சேரப்படை முன்னேறி செல்லும் போது பரம்பின் உயிர்களை ஏவி நமது படையை தாக்குகிறான். அவனுடைய தாக்கும் முறையை புரிந்து கொண்டு தற்காப்பை ஏற்படுத்தும் போது புதிய சக்தியுடன் களம் இறங்குகிறான். தாக்கும் முறை தெரியாததால் தற்காப்பு முறையை உருவாக்க முடிவதில்லை. அதனாலேயே நமது படை சேதத்தை தழுவுகிறது. இன்று பரம்பின் உத்தியை கையில் எடுப்போம். தனித்த படையாக செல்வதால் பாரி நம்மை காடுகளில் சூழ்ந்து அழித்தொழிக்கிறான். நாமும் சிறகுகளை விரிப்போம். நமது படை அதன் 2 புறங்களில் 50 குதிரை வீரர்களுடன் செல்ல நமது வீரர்கள் காடுகளின் 2 புறங்களிலும் பரவலாக தொடருவர். இது குதிரை படையை பாதுகாக்கவும் பரம்பினர் நம்மை காடுகளிலிருந்து எதிர்பாராமல் தாக்குவதை தடுக்கவும் உதவும். படையை நீளவாக்கில் முன்னேற்றாமல் அகன்றவாறு முன்னேற்றுவோம். குதிரைகளை கைப்பற்ற பாரி செம்மலைக்கு பின்னாலோ அல்லது அடற்காடுகளிலோ தாக்குதலை நடத்துவான். பரம்பு எந்த இடத்தில் தாக்கினாலும் சேரப்படை சுருண்டு பரம்பினரை சூழ்ந்து கொள்ளுமாறு வடிவமைப்போம் என்றான். செம்மாஞ்சேரல், சரி, படையின் முன்னிருந்து நீ வழி நடத்து. படையின் பிற்பகுதிக்கு காவலாக நான் இருக்கிறேன். புதிய துணை தளபதிகள் காடுகளின் 2 புறங்களிலும் படைகளை வழி நடத்தட்டும் என்றான். நீங்கள் படையின் நடுவில் இருங்கள். நான் படையின் 2 புறங்களையும் கவனித்துக் கொள்கிறேன். இல்லை, பாரி முன்னிருந்து படையை நடத்தும் போது நான் வீரர்களின் நடுவில் வருவது எனது வீரத்திற்கு இழுக்கு. எப்படியும் இன்று பாரியை வீழ்த்தியாக வேண்டும். கடம்பன் கூறியது போல இந்த போரின் போக்கை அவன் ஒருவனே தீர்மானிக்கிறார். நமக்கும் பரம்பிற்கும் நடுவில் பாரி ஒருவனே நிற்கின்றான். அவனை வீழ்த்திவிட்டால் இப்போது இருக்கும் படையே கொடியூர் வரை செல்ல போதுமானது. இன்று நமது இறுதி போர். யார் சிறந்தவர் என்று இன்றைய நாள் தீர்மானிக்கட்டும். வீரர்களை உற்சாகப்படுத்து என்றான் சேரவேந்தன். செம்மலைக்கும் கருமலைக்கும் நடுவில் இருந்த காடுகளில் நிலவனும் இளங்கீரனும் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தனர். அனைவரும் ஒத்த வயதுடையவர்கள். ஒன்றாக காடறிய சென்றவர்கள். பரம்பினரின் உத்தரவை மீறி களம் புகுந்தவர்கள். 20 வயதுக்குட்பட்டவர்கள் என்பதால் விற்படையிலிருந்து அம்பெய்ய மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தனர். நேற்றிரவு நான் 36 வீரர்களை சரித்தேன் என்றான் கவின். நான் 20 என்றான் ஆதன். நான் 16 என்றான் இளங்கீரன். நான் வெறும் 10 பேர் மட்டுமே. நான் சென்ற பாதையில் அனைவரும் ஏற்கனவே வீழ்த்தப்பட்டிருந்தனர் என்றான் நிலவன்.
தினமும் அவர்கள் வீழ்த்திய சேரர்களின் எண்ணிக்கையை குறிப்பிட்டு அவர்களுக்குள் ஒப்பிட்டு பார்த்து கொள்வதே அவர்களின் முதற்பணி. போர் முடிவதற்குள் யார் அதிக சேர வீரர்களை வீழ்த்துவர் என்று இளைஞரிடையே போட்டி இருந்தது. இதுவரை கவினே அதிக வீரர்களை வீழ்த்தி முன்னிலையில் இருந்தான். போர் துவங்கியதும் தனது நிலையை தாண்டி முன்னேறி நானில் ஒரே நேரத்தில் 3 அம்புகளை பொருத்தி பகைவரை வீழ்த்துவதில் வித்தகன். முதுகில் 2 அம்பரா துணிகளை சுமந்து செல்பவன். எங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைப்பதில்லை என்றான் இளங்கீரன். இன்று நாம் பாரியுடன் செல்ல வேண்டாம், வேறு தளபதியுடன் இணைந்து கொள்ளலாம் என்றான் நிலவன். பாரி சொல்லை மீற வேண்டாம் என்றான் இளங்கீரன். இன்று ஒரு நாள் தான் போர் நடக்கும் என்று நினைக்கிறேன். கவினை வெல்ல இன்றுதான் நமக்கு இறுதி வாய்ப்பு என்றான் நிலவன். அப்படியெனில் நாம் பாரியிடமிருந்து விலகி செல்வோம் என்றான் இளங்கீரன். பாரியின் முன்னால் வாரியன், முடியன், கூடலன், ஒளியன் அமர்ந்திருக்க, எங்கே சிறுவர்கள் என்றான் பாரி. அவர்கள் இன்னும் உனக்கு சிறுவராய்தான் தெரிகிறார்களா என்று கூறி சிரித்தார் வாரியன். நிலவனை நேற்றுதான் கையில் ஏந்தியதை போன்று இருக்கிறது என்றான் பாரி. அப்போது நீயே சிறுவன் தானே என்றார் வாரியன். உங்களுக்கு பாரியின் தந்தையே சிறுவன்தான் என்றான் கூடலன். அனைவரும் சிரித்தனர். இன்னும் எத்தனை நாள் போர் நீடிக்கும் என்று நினைக்கிறாய் என்றார் ஒளியன். சேரவேந்தன் நமது கைகளில் குதிரைகளை ஒப்படைத்தவுடன் முடிந்துவிடும் என்றான் பாரி. மீண்டும் அனைவரும் சிரித்தனர். வாரியனும் முடியனும் பாதி வீரர்களுடன் கருமலை சமவெளியில் காத்திருங்கள். நாங்கள் செம்மலையின் பின்புறத்தில் காத்திருக்கிறோம். சேரவேந்தன் படையை அமைக்கும் விதத்திற்கு தகுந்தாற்போல் நமது உத்தியை திட்டமிடலாம் என்றான் பாரி. அப்போது காடைக்குடி வீரன் வந்து வணங்கி நிற்க சொல் என்றார் வாரியன். சேரப்படை ஆயத்தமாகி விட்டது. முதல் 2 வரிசைகளில் கேடயமேந்திய வாட்படை வீரர்களும் அதற்கடுத்து ஒரு வரிசை விற்படை வீரர்களும் உள்ளனர். படையின் இரு புறங்களிலும் குதிரைப்படை உள்ளது என்றான். இன்று குதிரைகளை கைப்பற்றி விடலாம் என்றான் ஒளியன் உற்சாகமாக. நம்மை வேகமாக முன்னேறி தாக்கவோ அல்லது கவர்ந்திழுக்கும் சூழ்ச்சியாகவோ இருக்கலாம் என்றான் பாரி. குதிரைகளை வைத்து நம்மை வீழ்த்த திட்டமிட்டிருந்தால் குதிரைப்படை சேரப்படையிலிருந்து விலகி நம்மை நோக்கி வரும். சூழ்ச்சியெனில் குதிரைப்படைகளை முன்னிறுத்தி வேறு தாக்குதல்கள் காடுகளிலிருந்தோ அல்லது 2வது குதிரைப்படை பின்னிருந்தோ சிறிய இடைவெளியில் தொடர்ந்து வரும் என்ற பாரி கூடலனை நோக்கி, செம்மலையின் இடப்புறத்திற்கு 500 வீரர்களுடன் செல். செம்மலை காடுகள் துவங்கும் இடத்தில் 300 வீரர்கள் இருக்கட்டும். அவர்களில் பாதி வீரர்கள் சேரப்படைக்கு எதிராகவும் மீதி வீரர்கள் இடப்புற காடுகளில் மறைந்திருக்கட்டும். உனக்கு பின்னால் அடர் காடுகளில் 200 வீரர்கள் நாய்களுடன் காத்திருக்கட்டும். சிலர் மரத்தின் மேலேறி போர்க்களத்தை கனியுங்கள். சேரப்படை வரும்போது உனது பிரிவு காட்டிலிருந்து வெட்டவெளிக்கு முன்னேறி தாக்கினால் சேரர்களின் விற்படையும் குதிரைப்படையும் பதில் தாக்குதலை நடத்தியவாறு உன்னை நோக்கி முன்னேறும். நீங்கள் சேர வீரர்களை தாக்கியவாறு பின்னேறுங்கள். சேரப்படை காடுகளில் நுழையும். அக்கணத்தில் இடது பிரிவு குதிரைப்படை வீரர்களை சூழ்ந்து வீழ்த்தட்டும். குதிரைகள் தறிக்கெட்டு காடுகளில் நுழையும் போது கை கொள்ளலாம். குதிரை வீரர்களை வீழ்த்தியதும் தாக்குதலை கைவிட்டு பின்னேறுங்கள். களம் மாறினால் உத்திகளை மாற்றுங்கள். செம்மலையின் வலப்புறம் ஒளியன் 500 வீரர்களுடன் தாக்கட்டும். நான் உடனிருக்கிறேன். முடியனும் வாரியனும் கருமலை சமவெளியில் வீரர்களுடன் காத்திருக்கட்டும். காடுகளில் இருந்து சேர வீரர்கள் சூழ முயற்சித்தால் பின்னேறி காடைக்குடியினர் மூலம் ஒலி எழுப்புங்கள். காடுகளில் இருக்கும் சேர வீரர்களை முதலில் அழித்துவிட்டு பின்னர் குதிரைகளை கை கொள்ளுவோம் என்றான். சரி, நான் செம்மலையின் இடப்புறத்திற்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு கூடலன் விலகினான். பரம்பினர் தயாராகி கொண்டிருந்த இடத்திற்கு வந்த கூடலன், 500 வீரர்கள் புறப்படுங்கள், செம்மலையின் இடப்புறத்திற்கு செல்கிறோம். குதிரைப்படை வீரர்களே நமது இலக்கு என்று கூறிவிட்டு திட்டத்தை விளக்கினான். பரம்பின் ஒவ்வொரு வீரனுக்கும் திட்டம் தெளிவாக விளக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவன் பாரி. திட்டத்தை தெளிவாக எடுத்துரைத்து பரம்பின் ஆற்றலை ஒரு புள்ளியில் குவிக்கக்கூடியவன். எண்ணத்தில் தெளிவிருக்கும் போது செயலில் குழப்பம் இருக்காது. பாரி செம்மலையின் வலப்புறம் செல்கிறான் என்று தெரிந்ததும் நிலவனும் இளங்கீரனும் செம்மலையின் இடப்புறத்திற்கு செல்லும் கூடலனுடன் இணைந்து கொண்டனர். அவர்கள் இருவரும் படையின் பின்னிலையில் சேர்வதை கண்டதும்
கவினும் மற்ற இளைஞர்களும் சிரித்தவாறு இணைந்து கொண்டனர். உன்னை விட 30 வீரர்கள் முன்னிலையில் இருக்கிறேன். அந்த இடைவெளி குறைய விடமாட்டேன் என்று நிலவனிடம் கவின் சிரித்தவாறு கூற, இன்று உங்கள் இருவரையும் நான் மீறி காட்டுகிறேன் என்றான் இளங்கீரன். அனைவரும் களிப்புடன் செம்மலையை நோக்கி நடக்கத் துவங்கினர். கூத்துக்களத்திற்கு செல்வது போன்று இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் சீண்டியவாறு சென்றனர். இளைஞர்களின் ஆற்றல் காட்டுத்தீ போன்று அளவற்றது, பயமற்றது, திசையற்றது. அவர்களின் பலமும் அதுவே, பலவீனமும் அதுவே. கூடலன் விலகி சென்றதும் பாரி வாரியனையும் முடியனையும் நோக்கி, கருமலைக்கு சென்று காத்திருங்கள், போகும்போது சிறுவர்களையும் அழைத்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கையில் 4-5 காடைக்குடி வீரர்கள் பதற்றத்துடன் ஓடி வந்தனர். என்ன ஆயிற்று என்று பரம்பு வீரர்கள் விசாரிக்க, ஒருவன் நின்று பதிலுரைத்தான். அதை கேட்டதும் பரம்பினரிடம் அதிர்வும் சலசலப்பும் ஏற்பட்டது. பாரியை நெருங்கிய காடைக்குடி வீரன் குரல் அடைக்க, கொடியூரிலிருந்து தகவல், வைகலனின் 3 மகன்களும் காடுகளில் இறந்து கிடந்தனராம் என்று கூறினான்.